அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றின வீடியோக்கள்லாம் நம்ம ரெகுலராக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள். இதே மாதிரி சமையல் செஞ்சு அசத்துங்க. இன்றைக்கி நம்ம ஐயர் வீட்டு ஸ்டைலில் பருப்பு சாம்பார் ஸ்பெஷலாக எப்படி சீக்கிரமாக பண்ணுறது, டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் சாம்பார் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் தக்காளி 4, உருளைக்கிழங்கு 4, அதே மாதிரி ஒரு வயலட் கத்திரிக்காய் ஒரு 4 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெயில் இந்த காய்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மீன் டைம் நான் ஒரு 1 hour பிஃபோராகவே துவரம் பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அது நல்ல ஊறிருக்கு. இந்த காய்களை நம்ம லேசாக வதக்கி விட்ட பிறகு அந்த பருப்பை அதில் நான் கொட்டிடுறேன். பருப்பு அதில் கொட்டிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுறேன். குக்கரை நான் மூடி வச்சிடறேன். ஒரு 6 விசில் அளவுக்கு விட்டு ரிலீஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த காய்கள் பருப்புலாம் நல்லாவே வந்திருக்கும். ஏற்கனவே நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளியையும் அதில் கொட்டிட்டு புளி கரைசலை கொட்டின பிறகு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன். மேலும் கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 3 minutes கொதிச்சப்புறம் இறக்கி வச்சுருங்க. இந்த சாம்பார் ரெடி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதை பார்த்தாலே நமக்கு சாப்பிடும் போல தோணும். சுட சுட சாத்தில் ஒரு 2-3 கரண்டி சாம்பாரை விட்டு அதில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சாம்பார் செய்து சாப்பிட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி. நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.